ஹலோ மக்களே, பிரெட் ஆம்லேட் பார்க்கலாமா? சும்மா ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க. பெப்பர், சால்ட்டு, முட்டை, நல்லா 2 முட்டை, எத்தனை முட்டை வேணுமோ உடச்சி ஊற்றிக்கோங்க. ஆனால் ஒரு செட்டுக்கு 2 முட்டை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்ரேஷன் இருக்குது, வீடியோவை லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி. அது பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஆயில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு நீங்கள் முட்டையை ஊற்றிடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ரோட்டு கடையில் போடுற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது முடியலன்னா ஒரு பிரெட் ஆம்லேட் கடை போட்டாவது பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணன் செய்ய டைம் தான் வீட்டில் இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்க. இந்த ரெசிபி செஞ்சே நான் ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு வீடியோவாக எடிட் பண்ணி போடுறேன். இன்னும் நான் ஒரு 2-3 வெரைட்டி செய்வேன். இந்த லீவில் நான் உங்களுக்கு அதையும் போடுறேன். நல்ல முட்டை நல்லா குக் ஆகட்டுங்க. அவசரப்பட்டு இறக்கிடாதீங்க, இல்லைன்னா அப்புறம் ஜீரணமாகாது குழந்தைங்களுக்கு. நான் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டரோ கீயோ கூட போட்டுக்கலாம். பட்டர் போட்டுக்கோங்க. கீ போட்டிங்கன்னா ரொம்ப திக்கட்டுற மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு தான் அரைச்சிருக்கேன். இது எப்படின்ட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இது டக்குன்னு செஞ்சு முடிச்சது. சட்னியும் ரொம்ப சிம்பிள். ஸ்கூல்லேருந்து பசங்க வராங்கன்னா நம்ம அழகாக சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டோன்னா மதியமே அவங்க வந்ததும் டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து 2 மினிட்ஸ் கூட ஆகாது. அது லைட்டாக அந்த சீஸ் கொஞ்சம் இதுவாகட்டும். சீஸ் எல்லாமே நீங்கள் அப்படியேவும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான சட்னி ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, எதுக்கு கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது நம்ம வீட்டில் செய்கிறது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக கொடுக்கலாம். 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், இந்து உப்பு, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகா இத்தனை வேணான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதை மொத்தமாக அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தப்பு எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாய்.